விதிகளை மீறினாலே ஆக்ஷன் எடுத்தாகணும். ஏழை எளிய கூலி தொழிலாளர்களோட உயிரை பறிக்கிற அளவுக்கு விதிகளை மீறினா சிவியரான ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். மயிலாடுதுறை தமிழ்நாட்டில் 38வது உருவான மாவட்டம். புதுச்சேரியோட காரைக்கால் மாவட்டத்துக்கு நெருக்கமாக இருக்குது. இதனால் வாடிக்கையாக காரைக்கால் போயிட்டு வரவங்க அதிகம். இது புவியியல் அமைப்பில் நல்ல விஷயமா இருந்தாலும் ஏழை எளிய தொழிலாளர்களையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் போதையில் மூழ்கடிச்சு வீழ்த்துறதுக்கு வசதியாக இருக்குன்னு பொறுமுறாங்க அப்பாவி ஜனங்க. என்னதான் பிரச்சனைன்னு கேட்டால் அதுக்கான பதில் ஐஸ் சாராயம். பாண்டி ஐஸ் சாராயம் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து எத்தனால் ஸ்பிரிட்டெல்லாம் கடத்திட்டு வந்து அதில் தண்ணி கலந்து கூல்ட்ரிங்க்ஸ் அடைச்சி விற்கிறதுக்கான சின்ன சின்ன பாக்கெட்டுகளில் அடைச்சி விற்கப்படுது. மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்கவே இந்த பாண்டி ஐஸ் சாராய விற்பனை தலைவிரிச்சு ஆடுது. ஒவ்வொரு ஊர்லேயும் ரோட்டு ஓரங்கள்லையும் பொது இடங்கள்லையும் குவியல் குவியலாக கிடக்கிற காலி பாக்கெட்டுகள் தான் இந்த குற்றச்சாட்டுகளுக்கான சாட்சி. பாண்டி ஐஸ்ன்னு சொல்ற சாராயம் மிகப்பெரிய அளவில் குடிசை தொழிலாக மாறிடுச்சு. ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த பொருள் கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப ஈஸியாக எளிய முறையில் கிடைக்குது. அதுவும் பாண்டிச்சேரியுடைய சாராயம் மிக எளிய முறையில் எல்லா கிராமமும் கிடைக்குது. இதனால காலையில் கூலி வேலைக்கு போகிறவங்களும் காலையில் குடிச்சாதான் வேலைக்கு போகிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இது எளிய முறையில் கிடைக்கிறதுனால 50, 30 ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதை கொடுக்குறாங்க. அதனால பள்ளி மாணவர்களும் வேலைக்கு போறவங்களும் குடிச்சிட்டு ரொம்ப மிகப்பெரிய உடல்நல சீர்கேடு ஏற்படுது. முறையில்லாம கண்மூடித்தனமா லாபத்தை மட்டுமே நோக்கமா வச்சு தயாரிச்சு விற்கப்படுற பாண்டி ஐஸ் சாராயம் பல உயிர்களை பறிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படுற மது வகைகளை காட்டிலும் பாண்டி ஐஸ் சாராயத்தோட விலை மலிவோ மலிவு 50 ரூபா தான். இதுதான் மயிலாடுதுறை மாவட்டத்து மதுப்பிரியர்களை அதன் பக்கமாக பெரிய அளவில் ஈர்த்திருக்கு. மயிலாடுதுறை, திருஇந்தளூர், கடுவங்குடி, சீனிவாசபுரம், கிளியனூர், எலந்தங்குடி, வில்லியனூர், சோழ சக்கரநல்லூர்னு பாண்டி சாராயம் ஜோரா விற்பனை ஆகுது. சில நாட்களுக்கு முன்னாடி வேப்பங்குளம் கிராமத்தில் சாராய விற்பனை காரணமாக ஒரு கொலை நடந்ததா குற்றஞ்சாட்டி கிராமத்து பெண்களே மூட்டை மூட்டையாக சாராயத்தை கைப்பற்றி தீ வச்சு எரிச்சு அழிச்சாங்க. பாண்டி ஐஸ் சாராயத்தை ஒழிக்கணும்னு அப்பப்போ கிராம மக்கள் போராட்டங்களும் நடத்துறாங்க. இந்த சாராயத்தை குடிச்சு உயிரிழக்கிறவங்க எண்ணிக்கையும் அதிகம். இந்த விற்பனையை தடுக்க போலீஸ் எடுக்கிற முயற்சிகள் பயனில்லாம போகுதுன்னு சொல்றாங்க ஜனங்க. ஏற்கனவே நல்லத்துக்குடி என்ற பகுதியிலே இதை போன்ற பாண்டி சாராயம் விற்பனையின் காரணமாக ஏராளமான பேர் உயிரிழந்த ஒரு மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம். இருந்த போதிலும் காவல்துறை எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பையே வைத்திருக்கிறார்கள், மதுவிலக்கு அமல் பிரிவு என்கிற ஒரு அமைப்பையே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அமைப்பின் மூலமாக கூட இந்த பாண்டி சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவிலே இன்றைக்கு கள்ளச்சாராய வியாபாரிகள் பொறுப்பெடுத்து விட்டார்கள். அந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கள்ளச்சாராய விற்பனை செய்து கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் மீது மட்டுமே இன்றைக்கு காவல்துறையினுடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனால், ஸ்பிரிட்னு வேதிப்பொருள்களை முறையில்லாம கலந்து விற்கிற இந்த சாராயத்தால உடலுக்கு தீங்குதான், உயிரையே பறிச்சிடும். டைரக்டா அந்த சாராயம் நம்ம இரைப்பை சென்றடையும் பொழுது விரைவில் ஏற்கனவே இரைப்பையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிக சீக்கிரமாக கேஸ்ட்ரிக் அல்சர் ஏற்பட்டு அது நாளடைவில் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது அது புற்றுநோயாகவும் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஆகையால் சாராயம் முக்கியமாக
இரைப்பையிலும் கல்லீரலையும் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த எத்தனால் மெத்தனால் இதெல்லாம் உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வை போவது மட்டும் இல்லாமல் உயிரிழப்பும் ஏற்படுகிறது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டி நடக்கிற இந்த சட்டவிரோதத்தை தடுக்கணும், உயிரிழப்புகளை தடுக்கணும். இதுக்கு சிறப்பு தனிப்படை அமைச்சாகணும். இதுதான் அந்த ஊர் மக்களின் கோரிக்கை.